வெல்கம் டு அன்னபூர்ணி சமையல். இன்னைக்கு நம்ம அன்னபூர்ணி சமையலில் பார்க்க போகிற ரெசிபி எல்லாத்தோட ஃபேவரட் சமோசா. இன்றைக்கி நம்ம சமோசா கோதுமை மாவில் தான் செய்ய போகிறோம். மைதா மாவில் செய்ய போகிறது கிடையாது. ரொம்ப ஈஸியாக கோதுமை மாவில் மொறுமொறுப்பாக எப்படி செய்யலாங்கிறத பார்க்க போகிறோம். சரி வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் எப்படி செய்யலான்னு. இப்போ ஒரு பவுல் எடுத்துக்கிறேன். அதில் 1 கப் அளவு கோதுமை மாவு சேர்த்துக்கிறேன். கொஞ்சம் உப்பு, 2 டேபிள் ஸ்பூன் சூடான எண்ணெய். அப்போ தான் நல்லா மொறுமொறுப்பாக வரும் சமோசா. இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்புறம் தண்ணி ஊற்றிக்கலாம். ஏன்னா அங்கங்கே எண்ணெய் ஊற்றுனங்காட்டிக்கு கெட்டியாக இருக்கும். அதெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு தண்ணி ஊற்றிக்கோங்க. இப்போ நான் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி ஒரு சப்பாத்தி மாவு பதத்துக்கு பிணைஞ்சிக்க போகிறேன். இப்போ பிணைஞ்சிட்டேன் ஒரு சப்பாத்தி மாவு பதத்துக்கு. இந்த மாதிரி நல்லா அழுத்தி பிசைஞ்சுக்கோங்க. இப்போ இந்த மாவு ஒரு சைடு இருக்கட்டும். நம்ம இதுக்கு தேவையான ஸ்டஃப் பண்ணிடலாம். ஒரு பேனில் ஆயில் ஊற்றிக்கிறேன். கொஞ்சமாக சோம்பு போட்டுக்கிறேன். 2 பெரிய வெங்காயம் எடுத்து வச்சுருக்கேன். அந்த மாதிரி நீளமாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை சேர்த்துக்கலாம். இப்போது இது நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். இப்போ இந்த ஸ்டஃப்புக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ மசாலா சேர்த்துக்கலாம். 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 டீஸ்பூன் கரம் மசாலா. இதெல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ ஸ்டஃப் ரெடி ஆயிடுச்சு. அதை எடுத்து ஓரமாக வச்சுக்கலாம். இப்போ நம்ம மாவை பார்க்கலாம். இது ஷீட் விரிச்சுக்கலாம். இந்த மாவை ஷீட் விரிக்கிறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி நல்லா அழுத்தி பிசைஞ்சுக்கோங்க. நான் கிச்சன் டாப் மேலே தான் போட்டு பிசைகிறேன். இந்த மாதிரி நல்லா பிசைஞ்சிங்கன்னா தான் ஷீட் நல்லா வரும். இப்போ ஒரு சின்ன உருண்டை எடுத்துகிட்டு அதை நான் தேய்ச்சிக்கிறேன். உங்களால் எவ்வளோ மெல்லிசாக தேய்க்க முடியுமோ அந்த அளவுக்கு மெல்லிசாக தேய்ச்சிக்கோங்க. இப்போ நான் தேய்ச்சிட்டேன். இப்போ இதை எடுத்து ஒரு பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு அது மேலே கொஞ்சம் ஆயில் தேய்ச்சிக்கலாம். ஆயில் நல்லா அப்ளை பண்ணிவிட்டு இது மேலே இப்போ நம்ம கோதுமை மாவு போட்டுக்க போகிறோம். ஏன்னா ஒட்டாமல் வரணும். இது மாதிரி இன்னொரு ஷீட் போடும்போது ஸோ இந்த மாதிரி கோதுமை மாவு போட்டு ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க. இந்த மாதிரி ஷீட் ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு மாவை அதே மாதிரி இன்னொரு ஷீட் தேய்ச்சிக்கிறேன். எவ்வளோ மெல்லிசாக உங்களுக்கு தேய்க்க முடியுமோ அந்தளவுக்கு தேய்ச்சிக்கோங்க. அப்போ தான் சமோசா நல்லா வரும். இப்போது அந்த ஷீட் மேலே போட்டுக்கிறேன். இந்த மாவு போட்டு வச்சுருந்தில்ல அது மேலே போட்டுக்கலாம். இப்படி ஆயில் அப்ளை பண்ணி போடுறங்காட்டிக்கு இந்த ஷீட் எடுக்கிற கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இப்போ இதே மாதிரி எல்லாத்தையும் நான் ஆயில் தடவி மாவு போட்டு இது மாதிரி ஷீட் போட்டு எடுத்துகிட்டு வந்துக்கிறேன். நான் சொன்ன மாதிரியே எல்லா ஷீட்டையும் இப்படி போட்டு எடுத்துகிட்டு வந்துட்டேன். இப்போ இதை தோசைக்கல்லில் போட்டு எடுத்துக்கலாம். இப்போ நான் கேஸில் ஒரு தோசைக்கல் வச்சுருக்கேன். ரொம்ப ஹையாக வைக்காமல் மீடியமாக வச்சுக்கோங்க. தோசைக்கல் ரொம்ப சூடாயிடக்கூடாது, கரிஞ்சிரும் ஷீட். இப்போது தோசைக்கல் சூடாயிடுச்சு. அந்த ஷீட் எடுத்து போட்டுக்கலாம். போட்டுட்டு லைட்டாக ப்ரெஸ் பண்ணி விடுங்க. ரொம்ப அழுத்தாதீங்க, லைட்டாக ப்ரெஸ் பண்ணி விடுங்க. இப்போது நம்ம திருப்பி போட்டுக்கலாம். அந்த ஒயிட்டாக வந்திருக்கு பார்த்தீங்களா, அந்த மாதிரி வந்ததுக்கப்புறமா எடுத்துருங்க. இது ரொம்ப இதாக விட்டிங்கன்னா பூரா உடஞ்சி போயிடும் நம்ம ஷீட் மடிக்கும்போது. அதே மாதிரி ஒரு சைடும் திருப்பி போட்டு அந்த மாதிரி ஒயிட் கலராக வரும்போது இதை எடுத்துக்கலாம். இதை மட்டும் ரொம்ப கிறிஸ்பியாக வேக விட்டுறாதீங்க. விட்டிங்கன்னா சமோசா ஷீட் நம்மளால் மடிக்க முடியாது. இப்போ நான் ஒரு பவுலில் 2 ஸ்பூன் அளவுக்கு கோதுமை மாவு சேர்த்துக்கிறேன். இப்போ கொஞ்சமாக தண்ணி ஊற்றி கட்டியே இல்லாமல் நல்லா கலக்கிக்க போகிறேன். நீங்கள் இதுக்கு மைதா மாவு தான் போடணுங்கிற அவசியம் கிடையாது. கோதுமை மாவுலேயும் ஷீட் பேக் பண்ணலாம். இப்போ நம்ம இது பண்ணி வச்சுருக்க ஷீட், ஸ்டஃப், அந்த பேஸ்ட் எல்லாமே ரெடியாக இருக்குது. இப்போ இது எப்படி
நம்ம சமோசாஸ் பண்ணலாங்கிறத பார்க்கலாம். கார்னரில் கட் பண்ணிடுங்க. இந்த மாதிரி கார்னரில் கட் பண்ண பிறகு நான் இது இப்போ 2 பீஸாக கட் பண்ணிக்க போகிறேன். கொஞ்சம் பெருசு பெருசாக இருக்கணும். இந்த சைஸ்க்கு இருக்கணும். அப்போதான் சமோசா செய்கிறதுக்கு நம்மளுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இப்போ இதே மாதிரி எல்லா ஷீட்ஸையும் நான் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். இப்போ இதே மாதிரி எல்லாத்தையும் நான் கட் பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டேன். இது இப்போ எப்படி சமோசாவை மடிக்கலாம் அப்படிங்கிறது நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். ரொம்ப ஈஸியான மெத்தடில் தான் நான் உங்களுக்கு இன்றைக்கி சொல்லித்தர போகிறேன். சரி, பார்க்கலாம் எப்படி மடிக்கலாங்கிறத. இப்போ நான் ஒரு பிளேட்டில் அந்த ஒரு ஷீட் எடுத்து போட்டுக்கிறேன். ஃபஸ்ட் இப்படி ட்ரையாங்கிளாக மடிச்சுட்டு திருப்பி அதே சைடு மடிச்சுக்கோங்க. மடிச்சுட்டு அந்த இடத்துல கொஞ்சம் பேஸ்ட்டு போட்டு மடிச்சிடுங்க. அப்போ தான் நல்லா நிற்கும். இல்லாட்டி ரிமூவ் ஆயிரும். ஸ்டஃப் போடாமல் வெளியே வந்துடும். இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க அந்த ஆனியன் ஸ்டஃப் ஃபுல்லாக சேர்த்துக்கலாம். இப்படி அந்த ஸ்டஃப் வெளியே வராத அளவுக்கு உள்ளுக்குள்ளே ப்ரெஸ் பண்ணி விட்டுட்டு அந்த மீதி இடம் இருக்குது பார்த்தீங்களா, அந்த இடத்துல கொஞ்சமாக அந்த பேஸ்ட்டை போட்டு நல்லா அப்ளை பண்ணி விட்டுட்டு அதை எடுத்து அப்படியே ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. இது ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாம். பார்த்தீங்களா, நம்ம ரொம்ப கிறிஸ்பியாக வேக விடாதுங்காட்டிக்கு அந்த ஷீட் ஈஸியாக ஃபோல்ட் பண்ணுறதுக்கு வந்துருக்குது. இப்போ இதே மாதிரி நான் ஒன்று பண்ணி காட்டுறேன். இப்போ இதே மாதிரி எல்லாத்தையும் நான் பண்ணி எடுத்துட்டேன். இப்போ இது எண்ணெய்க்குள்ளே போட்டுக்கலாம். இப்போ நான் கிளாஸில் ஒரு வடக்கல் வச்சு எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கேன். இது காஞ்சிருச்சு. இதுக்குள்ளே ஒரு சமோசாவாக போட்டுக்கலாம். நம்ம இப்போ இது திருப்பி போட்டுக்கலாம். பார்த்தீங்களா, நான் எண்ணெயில் போடும்போது ஒரு ஆனியன் கூட வெளியே வரல. இந்த மாதிரி பிரிஞ்சு வராத மாதிரி இருக்கணும். இதே மாதிரி எல்லா சமோசாவும் நான் போட்டு எடுத்துட்டுக்கிறேன். ஃபைனலாக நம்மளோட ஆனியன் சமோசா ரொம்ப ஈஸியாகவும் குயிக்காகவும் ரெடி ஆயிடுச்சுங்க. உங்கள் வீட்டில் கண்டிப்பாக நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். மறக்காமல் எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிக்கோங்க. மறக்காம நம்ம அன்னபூர்ணி சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். பை பாய்.